சவுதி அரேபியாவில் கடந்த சில நாட்களாகவே மழை பெஞ்சிட்டு இருக்குது. ப்ளஸ் ரெட் அலர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சில ரீஜியனில் ஃப்ளட்டுமே வந்திருக்கு. இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, அதர் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்க நிறைய சிஸ்டர் டிஎம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் உம்ரா செய்ய பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வீக்கெண்ட், அதுவும் பை ரோட் வரோம், சேஃபாக நாங்கள் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கல்ஃப் இல்லை சவுதி எங்கே இருந்தாலுமே சரி, உம்ரா பை ரோட் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீக்கெண்ட் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கெண்ட் பிளான் பண்ணலாம். சேஃபர் சைடுக்கு சொல்கிறேன். பிகாஸ் ஈஸ்டர்ன் ரீஜனில் இப்போ வரைக்குமே மழை எதுவும் இல்லை. பட் எங்களுக்குமே இந்த வீக்கெண்ட் ஹெவி ரெயின்ஃபால் ப்ளஸ் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. பை ரோட் போனாலும் சரி உம்ராக்கு, இல்லை பை ஏர் போனாலும் சரி, வெதர் கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு ட்ராவல் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா பை ரோட் உம்ரா நீங்கள் போகிறீங்கன்னா 13 to 14 hours ட்ராவல் டைமே ஆகும். போகிற வழியுமே எப்படி இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த வீக்கெண்ட் வெயிட் பண்ணி ட்ராவல் பிளான் பண்ணுங்கள். ஃபர்தர் வெதர் அப்டேட்க்கு அன்வா ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எந்த ரீஜனில் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும், எங்கெல்லாம் ரெட் அலர்ட் இருக்கும், எல்லா டீட்டெயில் அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதில் கிடச்சிரும். உம்ரா செய்ய பிளான் பண்ணியிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் சேஃபாக இருங்க.